கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஷெர்லி, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது, உரிய பயனாளிகளிடம் அது சென்று சேர்ந்திருக்கிறதா பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதியானது கோவை அம்மன் குளம் பகுதியில் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா சுமார் 722 குடியிருப்புகள் ஆனது கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா புறம்போக்கில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல குடியிருப்பை அமைத்து தர வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக இந்த குடிசை மாற்று வாரியம் இவர்களுக்கான இந்த குடியிருப்புகளை கட்டி கொடுத்திருக்கு. ஆனால் இந்த குடியிருப்புகள் பார்த்தோன்னா தரமானதாக கட்டி கொடுக்கப்படவில்லை என்பது இங்கே இருக்க மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த குடியிருப்பு பார்த்தோன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த குடியிருப்பில் பார்த்தோம் தற்போது அந்த பில்டிங் வந்துட்டு கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மக்களால் இங்கே வைக்கப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த பில்டிங் ஆனது கட்டப்பட்டது. ஆனால் இதில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடம் வந்துட்டு தரையில் இறங்கினது காரணமாக அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு மேலும் இந்த இருக்கக்கூடிய கட்டிடங்களில் பரிசோதனைக்கு பின்னர் இங்கே குடியமர்த்தப்பட்டனர் பொதுமக்கள். ஆனால் இங்கே மீண்டும் பார்த்தோம்னா இந்த பகுதி இறங்கி இருக்கிறது என்று பொதுமக்களின் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது இது வந்து ஒரு குளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதன் காரணமாக இது தரமானது இல்லையோ என்ற அச்சமும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாக்குகளுக்கு அருகில் பார்த்தோம்னா குடிநீருக்காக வைக்கப்பட்ட ஒரு டேங்கும் அமைந்திருக்கிறது. இந்த டேங்க் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டின் காரணமாக இது கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. இங்கு இருக்கிறது இந்த குடியிருப்புகளுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு டிரைனேஜ் தான் இங்கே இருக்கு. நம்ம அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த குடிநீர் தொட்டியானது இங்கே வைக்கப்பட்டதன் காரணமாக அதன் சுமை தாங்காமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த டிரைனேஜில் இருக்க கழிவு நீர்கள் வீடுகளுக்குள் புகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதை குறிப்பாக பார்த்தோன்னா இது எதை காட்டுது அப்படின்னா ஒரு கட்டமைப்பு சரியா இல்லாததான் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 500 லிட்டருக்கும் மேலே தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு தொட்டி இந்த பகுதியில் அமைந்திருந்தா இந்த இடம் இறங்குது அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு தரமான இடமா இருக்கும். அப்படி அமையக்கூடிய ஒரு அதிகப்படியான சுமையை இந்த பகுதியில் கட்டலாமா என்பது போன்ற கேள்விகளும் எழுகிறது. இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடமே நம்ம பேசலாம். தேவேந்திரன் சார் வணக்கம். தற்போது இந்த பகுதியில் நாங்கள் நிறையா பார்த்தோம், நிறைய குற்றச்சாட்டுகளும் நீங்களும் முன் வச்சுருந்தீங்க. இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? கட்டமைப்பு வசதிகள், அதாவது இந்த தண்ணி டேங்க் எல்லாம் கீழே இறங்குது, பில்டிங்கும் கீழே இறங்கி இருக்க மாதிரியெல்லாம் தோணுதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இங்கே 2014 இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த இடம் வந்து ஏற்கனவே குடிசை மாற்று வாரியத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டனால தண்ணி இருந்த பகுதி, பூமி வெயிட்டு வச்சு இந்த இடம் தாங்காது. அதனால் வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தனால பல பிரச்சனை இங்கே வந்துகிட்டே இருக்குது. இந்த ஊரை சுற்றி சாக்கடையாக இருக்குது. இந்த இடத்த சுற்றியுமே பெரிய சாக்கடை இருக்கிறதுனால அதை மூடி போடாதனால சாக்கடை இது இருக்கிறதுனால தண்ணி கொசு அதிகமாக இருக்குது. கொசு இது அடிக்கிறது இல்லை. அப்புறம் பில்டிங் இதெல்லாம் வந்து சரியாக பராமரிக்கிறது இல்லை. பைப்புகளாக தரமான பொருள் வந்து கட்டாதனால இதாகுது. முதல் மெயின் பிரச்சனை இங்கே இந்த ஏரியாவில் தண்ணியே இல்லை. தண்ணி வந்து பெரிய சின்டாக்ஸ் வச்சு எங்களுக்கு கொடுக்குறனால உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ஒரே இதில் கொடுக்குறாங்க. அது பாதி உப்பு தண்ணி நின்றுச்சுன்னா பாதி நல்ல தண்ணி வந்து கலந்துருச்சுன்னா ரெண்டு ஒன்றா வந்து கலக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. மக்கள் இந்த 2000 மக்களும் வந்து இந்த தண்ணி உபயோகப்படுத்துறது இல்லை. தண்ணி வந்து வெளியிருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. வெளியிருந்து எடுக்கிறவங்கன்னா 100 ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஆட்டோ கொடுத்து போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. 100 ரூபா 200 ரூபாய்க்கு 10 குடம் தான் கிடைக்குது. ஒரு குடம் தண்ணியோட விலை 10 ரூபா ஆகுதுப்பா. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொசு மருந்து இங்கே அடிக்கிறது இல்லை. கொசு ஏகப்பட்ட கொசுவாக இருக்குது. அப்புறம் இந்த 24 வீடு ஒரே பிளாக்கில் கொடுக்குறனால அதே வீட்டில் வந்து இலவாய் ஒரு வீட்டில் வந்து இலவாயிருச்சுன்னா அந்த இலவான 24 வீடுக்கும் 24 வீட்டுக்கும் அந்த இலவான மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தனியாக சமுதாய கூட எங்களை கட்டி கொடுக்கல. நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஒரு நாள் கூட இங்கே வந்து ஒரு கலெக்டர் வந்து பார்த்ததில்லை. இவர் மந்திரி இங்கே வந்து பார்த்ததில்லை. ஒரு விஓஓ இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்ததில்லை. 2000 மக்கள் இங்கே குடியேறி வந்திருக்கிறோம். யாருமே எங்களை வந்து ஒரு நாள் வந்து பார்த்ததில்லை. அக்கா, இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் இருக்குது. இதனால தோல் வியாதிகள்லாம் ஏற்படுறதாகவும் இங்கே நிறைய பேரை நாங்கள் சந்திச்சோம். எல்லாத்துக்கும் தோல் வியாதிகள் ஏற்பட்டிருக்கதா சொன்னாங்க. இது எதனால ஏற்பட்டிருக்கு, என்ன பிரச்சனைங்க? தண்ணி அதனால தாங்க. உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஒன்றா குடித்தா என்ன ஆவாங்க? இங்கே வந்ததுலேருந்து வாரத்துக்கு 2 பேர் 3 பேர் இறக்குறாங்க. இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து 70 பேர் பக்கம் 80 பேர் பக்கம் இங்கே இறந்துருக்காங்க. தண்ணி தொட்டிகள்லாம் சுத்தம் பண்ணப்படுதா? இங்கே எவ்வளோ தண்ணி தொட்டிகள் இருக்குது? அதுக்கான முறையான தரமானதெல்லாம் வசதிகளை இங்கே செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? ஒன்றும் செஞ்சு கொடுக்கலைங்க. 20 தண்ணி தொட்டி இருக்குது. ஒரு நாள் வந்து யாரும் வந்து பராமரிக்கிறது இல்லை. தண்ணி நல்ல தண்ணி உப்பு தண்ணி ஒன்றா கலந்து வரனால தான் இந்த பிரச்சனைக்கு நிறையா வருது. இந்த 2 வருஷத்தில் 80 பேர் பக்கம் இறந்துருக்காங்க. வயசானவங்கெல்லாம் இந்த உடம்பு தாங்கிறதே இல்லை. 24 வீடு பில்டிங் ரொம்ப சூடாக இருக்குது.
சரியாக பராமரிக்கிற பறதில்ல. தண்ணி மேலே சின்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன சின்டாக்ஸ், 2 வீட்டுக்கு ஒரு சின்டாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சின்டாக்ஸில் வந்து தண்ணி 2 வீட்டுக்கு பத்தாது. அப்புறம் நல்ல தண்ணி அதே இதில் வருது, குடிக்கவே முடியலைங்க. என்ன பண்ணுறது? பராமரிப்புக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? நாங்கள் ஏற்பாடு செய்கிறதுன்னா, நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருந்தோம், மந்திரிகிட்ட மனு கொடுத்துருக்குறோம், இவர்கிட்ட கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கோம். யாரும் வந்து இங்கே சரியாக பராமரிக்கிறதே இல்லை. தற்போது தேவேந்திரன், இது அனைத்தும் பார்த்தோன்னா குடிசை மாற்று வாரியத்தினால கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் தான். இங்க என்னன்னு பார்த்தோன்னா, இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் தரமாக இல்லாத காரணத்தினால பார்த்தோன்னா அடிக்கடி பழுதாகக்கூடிய நிலை ஏற்படுது. குறிப்பா பார்த்தோன்னா குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டி கொடுக்க வீடுகள் பார்த்தோன்னா சுமார் 50 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ரெக்கார்டா இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த வீடு கட்டி ஒரு 2 வருஷம் கூட ஆகல. கிட்டத்தட்ட 2014 இங்க மக்கள் குடி வராங்க. இப்பவே இந்த பில்டிங் எல்லாம் இறங்கி இருக்க மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்குன்னு இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் அன்றாடம் தினக்கூலிகளுக்கு வீட்டு வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மக்களா தான் இருக்கிறாங்க. அவங்கனால இந்த பகுதியில பராமரிக்க முடியாத ஒரு சில நிலை ஏற்படுது. குறிப்பா பார்த்தோம்னா இங்க இருக்க தண்ணி தொட்டிகள் எல்லாம் அந்த மொட்டை மாடியிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்தோம்னா நம்ம எளிதில் ஏறி அதை சுத்தம் செய்ய முடியாத ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தொட்டிகள் அமைக்கும் பொழுது அதை எளிதில் சென்று சுத்தம் செய்வதற்கான ஒரு வசதியையும் குடிசை மாற்று வாரியம் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும். அதாவது எளிதில் அங்கே செல்ற மாதிரி. ஆனால் அந்த தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கு அந்த மாடிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இங்கே படிகள் எதுவுமே கிடையாது. ஒரு நம்ம வந்து ஒரு ஏணியை வச்சு தான் அங்கே ஏறி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இங்கே பொதுமக்களால் சுத்தம் செய்ய முடியலை. வெளியிலிருந்து ஆளை அழைத்து இங்கே சுத்தம் செய்வதற்கான வசதிகளும் இவர்கள் இந்த மாதிரியான மக்களிடம் இல்லை என்பதான் இங்கே குறைபாடு. இதன் காரணமாக இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு நச்சு மற்றும் புழுக்கள் அண்டி இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியும் அங்கே மேலே இருக்க தொட்டிகள்லாம் சுத்தம் செய்யப்படாமலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த தொட்டியும் சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு அநேக மக்களுக்கு இங்கே தோல் வியாதிகள் ஏற்பட்டிருக்கிறது. சமீப காலமாக ஒரு கடந்த வாரத்தில் கூட இந்த பகுதியில் அதிகப்படியான தோல் வியாதிகள் ஏற்படுவதாக குறித்து சில மாணவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய தண்ணியை ஆய்வுக்கும் எடுத்து சென்றிருக்காங்க. இதன் மாதிரி பார்த்தோம்னா சுகாதார சீர்கேடு காரணமாக இங்க இருக்க மக்களுக்கு உடல் உபாதைகளும் ஏற்படுது. எனவே அரசு கவனத்தில் கொண்டு இந்த பகுதிகளை பராமரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த புகார்களை நம்ம குடிசை மாற்று வாரியத்திடம் ஒப்படைத்தால் அவர்கள் இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்த்துக்கணும்னு தெரிவிக்கிறாங்க.